வணக்கம் நண்பர்களே. வளவளப்பே துளி கூட இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 1/4 கிலோ அளவுக்கு நல்லா புதுசாக வாங்கியிருக்கிற வெண்டைக்காயை எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வேறு தண்ணியில் போட்டும் நல்லா அலசி கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காயை எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும். தட்டத்தில் ஈரத்தோடு வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காயில் ஒன்றா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அரை நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த தட்டத்தில் இருக்கிற தண்ணியை அப்படியே காய பிடிச்சிக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே வடித்து வச்சிடணும். அந்த மாதிரி வடித்து வைக்கிறப்ப அந்த வெண்டைக்காயிலிருந்து ஈரமெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். எல்லா தண்ணியும் நல்லா வடித்ததுக்கப்புறம் அந்த வெண்டைக்காயை அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுறணும். அதுக்குள்ளே அதில் இருக்கிற ஈரமெல்லாம் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிக்கும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அது கூட 2 பச்சை மிளகாயும் எடுத்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதை ரெண்டையுமே கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்துக்கூடையே வெண்டைக்காயை அரிஞ்சு வைக்கக்கூடாது. வெண்டைக்காயை வேறொரு தட்டத்தில் தனியாக அரிஞ்சிக்கணும். அந்த வெண்டைக்காயை எவ்வளோ பொடியாக அரிய முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காவை நல்லா தூளாக துருவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் 4 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடணும். கடுகு வெடித்த உடனே 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு அது ரெண்டும் நல்லா செவந்து வந்த உடனே இந்த அரிஞ்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அது கூட ஒரே ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை, இது 3ஐயும் போட்டுக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு வெங்காயத்தை நல்லா வணக்கி விடணும். இதில் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாயும் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் அந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். வெங்காயத்து கூடவே இந்த தூள் உப்பையும் மஞ்சள் தூளையும் நல்லா கலந்துக்கிட்டா தான் வெண்டைக்காய் பொரியலில் உப்பு, மஞ்சள் தூள், காரம் எல்லாமே நல்லா ஏறிக்கும். அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காயை எடுத்து அடுப்பில் இருக்கிற அந்த வாணலியில் வெங்காயத்து கூட ஒன்றா போட்டுக்கிட்டு அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கிட்டு அந்த வெண்டைக்காயை அப்படியே நல்லா கிளறி விடணும். அரை நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த வெண்டைக்காயை அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். வெண்டைக்காயை அப்படி கிளற அந்த வெண்டைக்காயிலிருந்து நிறையா வளவளப்பு வரும். ஆனால் அது அப்படி தான் வரும். அப்படியே அரை நிமிஷத்துக்கு ஒரு தடவை நாம் அந்த வெண்டைக்காயை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்க அந்த வெண்டைக்காயிலிருந்து வளவளப்பு நிறையா வரும். அப்படி நிறையா வர அந்த வெண்டைக்காய் அப்படியே ஒரு பந்து மாதிரி சுருண்டுக்கும். அப்புறம் மறுபடியும் அடிக்கடி கிளறி விட அந்த சுருண்டு இருக்கிற அந்த வெண்டைக்காயெல்லாம் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்தாலும் அதில் வளவளப்பு இருக்கும். ஆனால் அந்த வளவளப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் வளவளப்பு ஒரு 3/4 வாசி குறைஞ்சதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காயை ஒரு தட்டு போட்டு கமுத்தி அப்படியே மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடணும். அடுப்பை சிம்மில் வச்சு வெண்டைக்காயை வேக வச்சாலும் அடிக்கடி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தட்டை எடுத்துட்டு அந்த வெண்டைக்காயை அடிப்பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக விடணும். அந்த மாதிரி அடிக்கடி நம்ம தட்டை திறந்து கிளறி விட்டு வேக வைக்கிறப்ப அந்த வெண்டைக்காய் சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் தட்டை எடுத்துட்டு வெண்டைக்காயை நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா வெந்திருக்கும். அந்த வெண்டைக்காயிலையும் வளவளப்பெல்லாம் சுத்தமாக போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காய் பொரியலில் ஏற்கனவே நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காயை போட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சமாக அலசி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு அந்த வெண்டைக்காய் பொரியலை அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 தடவை தட்டு எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து அந்த வெண்டைக்காய் பொரியலை கீழே இறக்கி வேறொரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் பொரியலை உப்பு பருப்பு, ரச சாதம், தயிர் சாதம் இதெல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். வெறும் சாதத்தில் போட்டு பிணைஞ்சும் சாப்பிட்லாம். எல்லாமே நல்லா சுவையாக தான் இருக்கும். பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த வளவளப்பே இல்லாத வெண்டைக்காய் பொரியலை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.